உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பதிவில் ஆனி மாதத்துக்குண்டான சிறப்புகள் என்ன, ஆனி மாதத்துக்குண்டான ஜோதிட பலன்கள் என்ன, கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது, அதன் தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறது என்பதை விரிவாக காண உள்ளோம். உத்தராயணத்தின் கடைசி மாதம் மிதுன ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம், அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரை இதனை இளவேனிர் மாதம் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. இந்த ஆனி மாதத்துக்குண்டான பிரதான விஷயம் என்னவென்றால், ஆனி மாதம் உத்திர நட்சத்திரம், திருமஞ்சனம் நிறைய கோயில்களில் நடைபெறுகிறது. அகிலம் போற்றும் ஆணி திருமஞ்சனம் என்பது மிகவும் பிரதானமாக தில்லை நடராஜர் கோவிலில் கொண்டாடப்படுகிறது. இதனை காண்பதற்கு நாம் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். மேலும் ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரம் ஸ்ரீரங்கத்தில் அபிஷேகம் நடைபெறும். இதனைத்தான் ஜேஷ்டாபிஷேகம் என்று சொல்வார்கள். ஆனி பௌர்ணமி அம்பிகை வழிபாடு அனைத்து ஆலயங்களிலும் பிரதானமாக நடைபெறும். திருச்சியில் உள்ள உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் மாம்பழங்களால் செய்யக்கூடிய அபிஷேகம் மிகவும் பிரதானம். மேலும் திருச்சி மலைக்கோயிலில் தாயுமானவர் சன்னதியில் வாழைத்தாறுகளை வைத்து பக்தர்கள் தங்களது குடும்பம் வாழையடி வாழையாக வர வேண்டும் என்பதற்காக வழிபாடு செய்வார்கள். பெருமாள் கோயில்களில் உள்ள ஆண்டாள் சன்னதியில் மஞ்சள் வைத்து பெண்கள் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் பிரதானமான வழிபாடு செய்வார்கள். புதுச்சேரியில் உள்ள காரைக்கால் அம்மையாரின் வீதி உலா என்பது மிகவும் பிரதானம். மன்னார்குடி ராஜகோபால் சுவாமி அவர்களின் தெப்பத் திருவிழா மிகவும் விசேஷமானது. பெருமாள் வழிபாடு செய்வதற்கு துவாதசி திதி மற்றும் ஏகாதசி திதியில் சயனை ஏகாதசி என்றும் யோகினி ஏகாதசி என்றும் புராண குறிப்புகளில் ஏராளமான பக்தர்கள் பெருமாளை வழிபாடு செய்த பிறகு பலவிதமான நோய்களிலிருந்து வெளிவந்ததாக காணப்படுகிறது. இந்த ஆனி மாதம் அமாவாசை அன்று வாராகி அம்மனை வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம். ராசிக்கு என்னென்ன அனுகூலமான பலன்களை கொடுக்கிறது, நாம் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை விரிவாக காண இருக்கிறோம். மேஷராசியை முதலில் எடுத்துக்கொள்வோம். மேஷராசிக்கு ஆனி மாதத்தின் பலன்களை சொல்ல வேண்டும் என்றால் ஒரே வார்த்தையில் வெற்றி வெற்றி வெற்றி. குரு பெயர்ச்சி நடந்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகிவிட்டன. இருந்தாலும் மேஷராசிக்கு நிறைய விஷயங்கள் கை கெட்டியது வாய் கெட்டவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், ராசியாதிபதி ராசியில் இருக்கிறார். இதில் என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்றால், 1.5 வருடத்துக்கு ஒரு முறைதான் மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் ராசியில் சஞ்சாரம் செய்வார். கிட்டத்தட்ட ராசியில் 48 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். இந்த ஆனி மாதத்தின் கடைசி 3 நாட்கள் அவர் ரிஷபராசியில் குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகமாக அமர்கிறார். நாம் ராசியாதிபதி நமது ராசியில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு உத்வேகம், துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம் என்று சொல்வது போல் ஒரு வேகம் என்பது நமக்கு நம்மை அறியாமல் நமக்குள் வந்து நிற்கும். அதாவது எதிர்ப்புகளை முறியடித்து எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளித்து மேலும் மேலும் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இது. எந்தவித சூழ்நிலையும் பக்குவமாக நம்மால் கையாள முடியும். இந்த செவ்வாய் என்ற கிரகத்தை தான் பூமி காரகன் என்றும் மங்களன் என்றும் சகோதர காரகன் என்றும் கூறப்படுவது உண்டு. இதனால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு ஒரு லாபம் என்பது ஏற்படும். நம்மை அறியாமல் நம்மிடம் ஒரு நல்ல தேஜஸ் காணப்படும், ஒரு கம்பீரம், ஒரு மிடுக்கு, நமது நடையில் ஒரு வேகம், ஒரு உத்வேகம், எனர்ஜி லெவல் என்று சொல்கிறோமே, அது அதிகமாக காணப்படும். இந்த செவ்வாய் என்ற கிரகம் யுத்தகாரகன் என்றும் இரத்தகாரகன் என்றும் ஜோதிடத்தில் குறிப்பிடப்படுவதுண்டு. இதனால்
நம்மை மீறி நமக்குள் ஒரு வேகம் நம்மை ஆட்கொள்ளும். எந்த ஒரு சூழ்நிலையும் எவராக இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம் என்ற அளவுக்கு நமக்கு ஒரு வீரம் மற்றும் வேகம் மற்றும் விவேகம் வந்துவிடும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் என்பது தனம், குடும்பம், வாக்கு போன்ற விஷயங்களில் இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். பணப்புழக்கம் என்பது இவர்களுக்கு சீராக வரும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் என்பது இவர்களுக்கு ஏற்படும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது வெற்றி ஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கிறது. உடன் தனஸ்தானாதிபதி சுக்கிரன் சேர்ந்திருக்கிறது. 3ஆம் இடம் என்பது தொடர்பு, கம்யூனிகேஷன். இதனால் இவர்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் இவர்களுக்கு அனுகூலமாக அமையும். மேலும் இந்த மீடியா, கம்யூனிகேஷன், தொடர்பு போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அவரவர் சூழ்நிலைகளை அனுசரித்து பிரமாதமான யோசனைகள் என்பது அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கும். இதனால் அவர்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து அனைத்துமே அடுத்த கட்டம் என்று சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் லெவலுக்கு முன்னேறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது ஜூன் மாதம் 27ஆம் தேதி புதன் கடகராசியிலும், ஜூலை மாதம் 8ஆம் தேதி சுக்கிரன் கடகராசியிலும் சஞ்சாரம் செய்வதனால் இவர்களது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பாவம், அதாவது இவர்களுடைய கம்ஃபர்ட், லக்ஷரி, வீடு, வாகனம், மனை போன்ற அனைத்து விஷயங்களிலும் அபிவிருத்தி என்பது ஏற்படுகிறது. இந்த கூட்டணியானது 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை சமசப்தம பார்வையாக பார்ப்பதால் இவர்களது தொழிலில் மேலும் ஒரு விஸ்தாரமான வளர்ச்சி என்பது ஏற்படும். 4ஆம் இடம் என்பது இங்கு மாத்துர் ஸ்தானம். வயதை அனுசரித்து அவரவரது மாத்துர் என்று சொல்லக்கூடிய தாய் அவர்களது உத்தியோகமோ தொழிலோ உடல்நிலையிலோ ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இவர்களுக்கு ஏற்படும். இங்கு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னவென்றால், புத்திரஸ்தானம் மற்றும் பூர்வீகஸ்தானம், மந்திரஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய 5ஆம் பாவத்தின் அதிபதியான சூரியன் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சுபபலம் பெறுகிறார். அதாவது ஸ்தானாதிபதி ஸ்தானத்திற்கு 11, மேஷ ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானம். இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் வெற்றி என்பது ஏற்படும். அது கல்வியாக இருந்தாலும் அல்லது வேலை வாய்ப்பாக இருந்தாலும், சுப நிகழ்வுகளாக இருந்தாலும், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் அபிவிருத்தி என்பது ஏற்படும். மேலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உத்தியோகமாக இருந்தாலும், கான்ட்ராக்டாக ஒப்பந்த பணியாக இருந்தாலும் மேன்மை பெற முடியும். ஜூன் மாதம் 29ஆம் தேதி லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் பாவத்தில் சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். இதனால் இவர்களுக்கு மேலும் மேன்மை பெறக்கூடிய காலகட்டம். ஏனென்றால் மேஷராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானமாக இருந்தாலும் பாதகஸ்தானமாகவும் வருகிறது. பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது. இதனால் இவர்களுக்கு லாபம் என்பது கண்களுக்கு தெரிந்தாலும் கைகளுக்கு வருவதில் கொஞ்சம் தாமதம் என்பது ஏற்படுகிறது. இனி சனி வக்கரம் பெற்ற பிறகு இதன் பாதகத்தன்மைகள் குறையும், எதிர்மறையாக செயல்படும். இதனால் இவர்களுக்கு வரவேண்டிய லாபம் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். சனி வக்கரம் என்பது ஜூன் மாதம் 29 முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை இருக்கிறது. இந்த காலகட்டத்தை பிரமாதமாக உபயோகித்து கொண்டு வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வியாபாரம், வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, இதையும் தவிர நினைத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருப்பதனால் இந்த சனி வக்கரத்தை முழுவதுமாக உபயோகித்து கொள்ளுங்கள். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற ஒரு கிரகம் இவர்களுக்கு இரவு நேரங்களில் குழப்பங்கள் என்பது கொடுத்து கொண்டிருந்தது. இப்பொழுது இந்த ராகு என்ற கிரகம் செவ்வாய் மற்றும் சனி இந்த 2 கிரகங்களுக்கு நடுவே அடைபடுவதனால் பாபகர்த்திரி யோகத்தில் வந்து இதன் தீமையான பலன்கள் என்பது குறைந்து விட்டது. ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்துக்கு குருவின் பார்வை வந்து விட்டதனால்
வம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்பது கிடைக்கும். மேஷ ராசிக்கு உண்டான அனைத்து கிரக நிலைகளையும் நான் எடுத்து சொல்லிவிட்டேன். நுணுக்கங்கள் நாம் எடுத்து சொல்வது என்பது ஒரு புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காக. நாம் தேடி பார்த்தாலும் இங்கு பாதகமான பலன்கள் என்பது நமக்கு கிடைக்கவில்லை. செவ்வாய் என்று சொல்லக்கூடிய வேகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உடல் கட்டுமஸ்தாக வரும். குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் செய்பவர்கள், ஜிம் செய்பவர்கள், உடற்பயிற்சி செய்பவர்கள், இந்த சிக்ஸ் பேக் வைக்கிறேன் என்று சொல்பவர்கள், அது என்ன சார் சிக்ஸ் பேக் என்று என்னிடம் கேட்காதீர்கள். நமக்கெல்லாம் ஃபேமிலி பேக் தான் இருக்கிறது. உடற்பயிற்சி செய்பவர்களுக்குத்தான் அந்த 8 பேக் 6 பேக் எல்லாம் தெரியும். அதுபோல் வரக்கூடிய பெண்களும் இப்பொழுதெல்லாம் சைஸ் 0 என்று சொல்கிறார்கள். அது என்னவென்று நாம் அவர்களை கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் சாதனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்வதை விட மேஷராசிக்கு பலன்கள் நன்றாகத்தான் இருக்கிறது. வாழ்த்துக்கள். ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். என்ன ப்ளஸ் பாயிண்ட் என்றால், ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் கூட்டணி. புதன் சொந்த வீட்டில் புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய புதன் ஆட்சி பலம். புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது வருடத்துக்கு ஒரு முறைதான் மிதுனத்தில் ஏற்படும். இதில் என்ன சார் பிரமாதம் என்று நீங்கள் கேட்கலாம். புதன் இங்கு ஆட்சி, சுக்கிரன் அதிநட்பு என்று வருகிறது. இதே கூட்டணி கன்னியில் ஏற்படும், அப்பொழுது சுக்கிரன் நீசம். இதே கூட்டணி மீனத்தில் ஏற்படும், அப்பொழுது புதன் நீசம். சுக்கிரன் மட்டும் அங்கு வலுப்பெறுகிறது, இங்கு புதன் மட்டும் வலுப்பெறுகிறது. ரிஷபத்தை பொறுத்தவரை 2ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது மாதத்தின் தொடக்கத்தில், பிறகு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில். ஜோதிடத்தில் புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக அமர்ந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது தனம், குடும்பம், வாக்குஸ்தானமாக இருப்பதனால் இவர்களது வார்த்தைகள் மிகவும் அட்ராக்டிவ், அதாவது ஈர்ப்புத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் மட்டும் இல்லாமல் புத்திசாலித்தனமாகவும் இருக்கும். ஏனென்றால் புதன் புத்திகாரகன். மிகவும் தெளிவாக இருக்கும். ஏனென்றால் அங்கு சூரியன் 4ஆம் வீட்டின் அதிபதி 2ஆம் வீட்டில் வந்து அமர்கிறது. மேலோட்டமாக 4ஆம் வீட்டின் அதிபதி 2ஆம் வீடு என்று எடுத்துக்கொள்ளாமல், 4ஆம் வீட்டின் அதிபதி 4ஆம் வீட்டுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வருகிறது. இதனால் என்ன நடக்கப் போகிறது என்று தானே கேட்கிறீர்கள். 4ஆம் வீடு என்பது வீடு, வாகனம், மனை, தோட்டம், மாத்துர்ஸ்தானம். 2ஆம் வீடு என்பது தனம், குடும்பம், வாக்கு. எனவே இவர்களது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் என்பதும், இவர்களது வீடு, வாகனம், மனை போன்ற விஷயங்களில் ஒரு ஃபேஸ் லிஃப்ட், புதிதாக வீடு கட்ட வேண்டுமா, அல்லது இன்டீரியர் டெக்கரேஷன் செய்ய வேண்டுமா, அல்லது வாஸ்து கரெக்ஷன்ஸ் செய்ய வேண்டுமா, அல்லது ஒரு நல்ல விலைக்கு இருக்கக்கூடிய ஒரு சொத்தை விற்று ஒரு லக்ஸுரி ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டுமா, அனைத்து விஷயங்களும் இந்த மாதம் இவர்களுக்கு அபாரமாக அமைகிறது. இவர்களது யோசனைகள் ஒரு பொது தளத்தில், சபையில் அங்கீகாரம் பெறும். இவர்களது குரல் மதிக்கப்படும். இவர்களது வார்த்தைகளை மற்றவர்கள் ரசிப்பார்கள், காத்து கொண்டிருப்பார்கள். அதற்குண்டான பரிசோ தட்சணையோ இவர்களுக்கு கொடுப்பார்கள். ராசியில் குரு என்பதை ஜென்மகுரு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அஷ்டமாதிபதி மட்டுமல்ல, குரு இங்கு லாபஸ்தானத்துக்கும் அதிபதி. இவர் ராசியில் வந்து அமர்கிறார். குரு என்ற கிரகம் நம்மளை தண்டிப்பவர் அல்ல, கண்டிப்பவர். இதனால் இவர்களது தொழிலாக இருந்தாலும் அல்லது வியாபாரமாக இருந்தாலும், இவரது கல்வியாக இருந்தாலும் அவருக்கு ஒரு குரு கிடைப்பார். அந்த குரு இவர்களை வழிநடத்துவார். குரு நம்மை கண்டிப்பது என்பது நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். லாபஸ்தானத்தில் ராகு என்ற கிரகம் இவர்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவத்தில் கேது என்ற கிரகம் இதனால் வரை இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நெருடல், கொஞ்சம் டென்ஷன் என்பதை கொடுத்து கொண்டிருந்தது. இப்பொழுது கேது என்ற கிரகத்துக்குத்தான் குரு பார்வை வந்து விட்டது.
ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை. 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். களத்திரம் என்பது திருமணத்துக்காகவோ மறுமணத்துக்காகவோ காத்து கொண்டிருந்தேன், எனக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் என்பவர் எங்கிருந்து வருகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அவர் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாரா, ஃபேஸ்புக்கில் இருக்கிறாரா, யூடியூபில் இருக்கிறாரா என்பது உங்களுக்கு இப்பொழுது அடையாளம் தெரிந்துவிடும். நீங்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களது லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம். நீங்கள் அவர்களுடன் பேசும் பொழுது உங்களது வார்த்தைகளால், உங்களது புத்திசாலித்தனத்தால் அவர்கள் ஈர்க்கப்படுவார்கள். சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டிய பகுதி என்னவென்றால், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் ஏற்கனவே தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலமான பலன்களை ரிஷபராசிக்கு இது நாள் வரை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனி வக்கரம் பெறுகிறார். என்ன சார் இது சனி வக்கரம் என்று தானே கேட்கிறீர்கள். உங்களது மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரிகிறது. சனி வக்கரம் என்பது சனி என்ற ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது போல் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு மாயத் தோற்றம். இதனால் இயல்புக்கு மாறிய பலன்களை ரிஷபராசிக்கு கொடுக்கும். என்ன கொடுக்கும்? நாம் நமது தொழிலில் நம்மளை அதிகமாக ஈடுபாடு காண்பிப்போம். ஒரு மருத்துவராக இருப்பார், அவரே ஒரு ரிசப்ஷனிஸ்ட் போல் வேலை செய்வார், அவரே ஒரு லேப் டெக்னீஷியன் போல் வேலை செய்வார், அவரே ஒரு ஃபார்மசிஸ்ட் போல் வேலை செய்வார். அதிகமாக வேலை பழுக்களை அவர்களாகவே அவர்களுக்கு ஏற்படுத்தி கொள்வார்கள். அயராமல் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக காணப்படும். அதனால் கொஞ்சம் ஓவர்லோடு செய்து கொள்ளாமல் மிதமாக நீங்கள் உங்களது ஒர்க் ஆம்பியன்ஸை பார்த்து கொள்ள வேண்டும். ரொம்பவும் ஒரு வேகம் என்பது உத்தியோகத்தில் இல்லாமல் இருப்பது போல் மிதமாக இருப்பது புத்திசாலித்தனம். அதிகமாக வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ள வேண்டாம். இந்த சனி என்ற கிரகம் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை 3ஆம் பார்வையாக பார்க்கவிருப்பதனால் இரவு நேரங்களில் ரொம்பவும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. குறிப்பாக சயனம் என்று சொல்லக்கூடிய படுக்கைக்கு செல்லும் பொழுது கொஞ்சம் குழப்பமான யோசனைகள் என்பது வரும். அதனால் இதனை புத்திசாலித்தனமாக தியானம் செய்து தவிர்த்து விடுவது நல்லது. ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மற்றும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் போதுமானது. கிரகநிலைகள் ராசியாதிபதி, தனஸ்தானாதிபதி, தனஸ்தானத்தில் பிறகு வெற்றி ஸ்தானத்தில் பலன்கள் பிரமாதமாக இருக்கிறது. 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் புதிதாக இடம் வாங்க போகும் பொழுது டாக்குமெண்ட், லீகல் போன்ற விஷயங்களை 1க்கு 2 முறை இவர்கள் செக் செய்ய வேண்டும். உடற்பயிற்சி செய்பவர்கள், கடினமான வாக்கிங் செய்பவர்கள் கால்களை பக்குவமாக பார்த்து கொண்டு மிதமான பயிற்சிகள் செஞ்சால் போதும். வார்த்தைகளை வெளிப்படுத்தும் பொழுது நாசுக்காக வெளிப்படுத்தினால் கண்டிப்பாக இந்த ஆனி மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான மாதமாக அமையும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி எடுத்துக்கொண்டோமே ஆனால், ஆனி மாதத்தின் தொடக்கத்தில் ராசிக்கு 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானாதிபதி ராசியில் சூரியன் சுபபலம், ராசியாதிபதி புதன் சொந்த வீட்டில் ஆட்சி பஞ்சமகா புருஷ யோகத்தில் வருகிறது. மேலும் பஞ்சமாதிபதி மற்றும் விரயஸ்தானாதிபதியான சுக்கிரன் கூட்டணியாக அமர்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் இளமை மாறாத தோற்றத்தையும், அதாவது ஒரு 40 வயது இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்க்கும் பொழுது ஒரு 25 வயது போல் ஒரு தோற்றம் என்பது ஏற்படும். மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவார். அனைவரையும் தம் பக்கம் ஈர்க்கும் விதமாக அவரது தோற்றம், அவரது வார்த்தைகள், அவரது அங்க லட்சணங்கள், மேலும் அவர்களது புத்திசாலித்தனம், எந்த துறையாக இருந்தாலும் புதிதாக பிரமாதமான யோசனைகள், அது தொழில்நுட்பமாக இருந்தாலும் இயல் இசை நாடகம் போன்ற துறையாக இருந்தாலும் இவர்களுக்கு ஏற்படும். மேலும் இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், சோசியல் மீடியாவில் இருப்பவர்கள், இயல் இசை நாடகம் கவிதை போன்ற துறைகளில், அதாவது படைப்புத்திறனை மையமாக வைத்து தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் பிரமாதமான ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் இவர்கள் செய்யக்கூடிய ஒரு வெற்றி என்பது வெகு நாட்களுக்கு இவர்களுக்கு சம்பத்துக்களை கொடுக்கும். இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது ஜூன் மாதம் 27
பிறகு ஜூலை மாதம் 8ஆம் தேதி 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் வந்து சுபபலம் பெறுவதனால் இவர்களது தனப்பிராப்தம், வீடு மற்றும் வாக்கு, குடும்பம் அனைத்து விஷயங்களிலும் அபிவிருத்தி என்பதை இவர்கள் பெற முடியும். வெற்றி ஸ்தானாதிபதி ராசியில் இந்த மாதம் முழுவதும் என்பதால் இவர்களுக்கு வெற்றி என்பது ஏற்படும். மேலும் சகோதர உறவுகளில் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். 3ஆம் பாவம் என்பது 4ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாக வருவதனால் வீடு வாகனங்களை விற்று ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல ப்ராப்பர்ட்டி என்பதை இவர்கள் வாங்க முடியும். பித்துர் வர்க்கம் என்று சொல்லக்கூடிய இவர்களது தந்தைக்கு வயதை அனுசரித்து நல்ல செய்திகள் என்பது நடக்கும். இதனையும் தவிர இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இதனால் வரை இவர்களுக்கு பிரமாதமான லாபத்தை கண்களில் காண்பித்தது, ஆனால் கைகளுக்கு கொடுக்கவில்லை. ஏனென்றால் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் இதற்கு முன்பு சனி என்ற ஒரு கிரகத்துடன் இருந்தது. பிறகு ராகு என்ற ஒரு கிரகம், அதாவது ஒரு சர்ப்பத்தின் பிடியில் இருந்தது. இப்பொழுது லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஆட்சி என்பது 1.5 வருடத்திற்கு ஒரு முறைதான் வரும். இந்த 48 நாட்கள், அதாவது ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரை இவர்களுக்கு லாபம் என்பது 2-3 விதங்களில் வரக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். லாபஸ்தானாதிபதியே இங்கு சத்ருஸ்தானாதிபதியாகவும் வருவதனால் சத்ரு ஜெயம் என்று சொல்லக்கூடிய எதிரிகளை இவர்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். வம்பு வழக்குகளில் ஒரு தீர்வு, ஒரு சமாதானம், அனுகூலமான பலன் என்பது ஏற்படும். வெகு நாட்களாக நான் ஒரு நோயின் பிடியில் இருந்தேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு மாற்று வைத்தியம் செய்து அந்த நோயிலிருந்து அதன் நெகட்டிவ் எஃபெக்ட் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டம். ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து இவர்களது வீடு, வாகனம், மனை மற்றும் மாத்தூர் வர்க்கத்தில் வெளியே சொல்ல முடியாத சில டென்ஷன்ஸ், சில ப்ராப்ளம்ஸ் என்பதை இது நாள் வரை கொடுத்து கொண்டிருந்தது. இப்பொழுது 4ஆம் வீட்டுக்கு குரு பார்வை வந்த பிறகு இந்த கேதுவின் வீரியமான பலன்கள் என்பது இவர்களுக்கு குறைந்து விட்டது. ராசிக்கு 10ஆம் இடத்தில் பாவக்கிரகம் ராகு, 10இல் ஒரு பாவக்கிரகம் இருக்கும் பொழுது தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். குறிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயத்தில்தான். ராசியில் சூரியன் சஞ்சாரம் என்பது இவர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இருந்தாலும் கொஞ்சம் உடலில் உஷ்ணம் அதிகரித்து காணப்படும். இதனால் இயற்கை வைத்தியங்கள் இவர்கள் எடுத்துக்கொண்டு இந்த உஷ்ணத்தை மட்டும் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல உறக்கம் என்பதை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்றால் இவர்களது கண்களில், இவர்களது பேச்சில் ஒரு தெளிவு என்பது கிடைக்கும். சனி வக்கரம் என்பது மிதுன ராசியை பொறுத்தவரை ஒரு ப்ளஸ் பாயிண்டாகத்தான் எடுக்க முடியும். பாக்யஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் வக்கரம் என்பது இவர்களுக்கு பாதிப்பு என்பதை பெரிதாக கொடுக்கவில்லை. பொதுவாக ஆனி மாதம் முழுவதுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம், தொழில், குடும்பம், வாக்கு போன்ற விஷயங்களில் சுப நிகழ்வுகள் ஏராளமாக இருக்கிறது. லாபஸ்தானாதிபதி லாபத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். அதற்கேற்றாற்போல் நீங்கள் உங்களை தயாராக்கி கொண்டு உங்களது தொழில் சார்ந்த விஷயங்களில் போதுமான பொருட்களை கையில் வைத்து புத்திசாலித்தனமாக நிறைய புதிய ஒப்பந்தங்களை எடுத்து மேலும் வெற்றி பெற வேண்டும். வாழ்த்துக்கள். கடகராசியை எடுத்துக்கொள்வோம். கடகராசிக்கு ஒரு பிரதானமான கிரகம் செவ்வாய் என்ற கிரகம். இந்த கிரகமானது 5ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி. 5 என்பது புத்திரர், பூர்வீகம், இந்த விஷயங்களை குறிகாமிக்கிறது. அதாவது குழந்தைகள், பூர்வீகம், மந்திரஸ்தானம், இந்த 3 விஷயங்களையும் பிரதானமாக குறிகாட்டுகிறது. இந்த செவ்வாய் என்ற கிரகம் 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு, ஜீவனம் என்பது இவர்களது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பிரதானமான கிரகமாக இருக்கிறது. கடகராசி அதிபதி சந்திரன் எந்த வீட்டில் உச்சமடைகிறார் என்றால் 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கடகத்துக்கு லாபஸ்தானத்தில்.
இங்கு குரு பகவான் வந்த பிறகு 2 மாதங்களாக இவர்களுக்கு சுப நிகழ்வுகள் என்பது படிப்படியாக நடக்க தொடங்கிவிட்டாலும் இந்த செவ்வாய் என்ற கிரகம் இதற்கு முன்பு அஷ்டமத்தில் சனி என்ற கிரகத்தின் பிடியில் இருந்தது. பிறகு ராகு என்ற ஒரு சர்ப்பத்தின் பிடியில் இருந்ததனால் தொழில் மற்றும் இவர்களது பாக்கியங்கள் தடை பெற்றது. இப்பொழுது அங்காரகன் என்ற செவ்வாய் மேஷத்தில் இந்த மாதம் முழுவதும் ஆட்சி. கடைசி 3 நாட்கள் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குரு மங்கள யோகமாக வருகிறார். உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு பிரமாதமான ஒரு அனுகூலம் என்பதை இவர்கள் எதிர்பார்க்க முடியும். முழுவதுமாக இந்த அங்காரகன் சஞ்சாரத்தை உபயோகித்து கொள்ள வேண்டும். ராசியில் புதன் சுக்கிரன், புதன் ஜூன் மாதம் 27ஆம் தேதி வருகிறது, சுக்கிரன் ஜூலை மாதம் 8ஆம் தேதி வருகிறது. இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு அமர்ந்தாலும் தொடக்கத்தில் இவர்கள் செய்யக்கூடிய செலவுகள் என்பது சுப செலவுகளாக இவர்களை மையப்படுத்தி இவர்களது மேன்மைக்காகத்தான் செய்வார்கள். மேலும் இங்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்துக்கு குருவின் பார்வை விழுகிறது. இதனால் இவர்களது முயற்சிகளில் நல்ல வெற்றி என்பதை இவர்கள் பெற முடியும். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்துக்கு குருவின் பார்வை வருவதனால் வயதை அனுசரித்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஏறுமுகம், அதாவது அது தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் ஒரு குட் நியூஸ் என்பது கிடைக்கும். கடகராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு குருவின் பார்வை விடுகிறது. இதனால் நான் களத்திரத்துக்காக காத்திருந்தேன், எனக்கு எங்கிருந்து லைஃப் பார்ட்னர் வருவார் என்பது தெரியவில்லை என்று தவித்து கொண்டிருந்த நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ், லைஃப் பார்ட்னரை அடையாளம் காணக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அங்காரகன் ஆட்சி என்பது குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள், மெடிக்கல் போன்ற துறைகளில் இருப்பவர்கள், கனரக இயந்திரங்களை வைத்து வியாபாரம் மற்றும் வேலை வாய்ப்புகள் செய்து கொண்டிருப்பவர்கள், மேலும் வெளிநாட்டு தொடர்பில் இருப்பவர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல குட் நியூஸ் என்பதை பெற முடியும். இவர்களுக்கு 9ஆம் இடத்தில் ராகு என்ற கிரகம் அமர்ந்து இது நாள் வரை இவர்களது பாக்கியங்களை தடை செய்து கொண்டிருந்தது. இப்பொழுது இந்த ராகு என்ற கிரகம் சனி செவ்வாய் என்ற 2 கிரகங்களுக்கு நடுவே அடைபட்டு பாபகர்த்திரி யோகத்தில் வருவதனால் இவர்களுக்கு இதன் தீமையான பலன்கள் என்பது குறைந்துவிடும். இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு இடத்தில் மட்டும்தான். ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் என்பது இவர்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குறிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் போன்ற விஷயங்கள் கட்டுவதாக இருக்கலாம், அல்லது ஹவுஸ் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ் போன்ற விஷயங்கள் கட்டுவதாக இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக வயதை அனுசரித்து சூழ்நிலையை அனுசரித்து அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து கொள்ள வேண்டும். பித்துர்வர்க்கம் என்று தந்தையை குறிப்பதும் சூரியன் என்ற கிரகம். வயதை அனுசரித்து உடல்நிலையை அனுசரித்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்கிறது எல்லாமே கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. கடகராசிக்கு முக்கியமான விஷயம் 8ஆம் இடத்தில் அஷ்டம சனி. இதனை இன்னும் நீங்கள் ஏன் சொல்லவில்லை என்ற உங்களது மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரிகிறது. அஷ்டம சனி என்பது 7.5 சனியில் பாதி அளவுக்கு தீமையான பலன்களை கொடுக்கும். மேலும் கடகராசியை பொறுத்தவரை அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் ஆட்சி. இதனால் இது நாள் வரை வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத பிரச்சனைகள், அது வம்பு வழக்காக இருந்தாலும், நோயாக இருந்தாலும், கடன் தொல்லையாக இருந்தாலும், குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் கைக்கு எட்டவும் இல்லை, வாய்க்கும் எட்டவில்லை. கை கெட்டினாதானே வாய் கெட்டும். எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் ராசிக்கு குரு பயிற்சி அனுகூலமாக வந்து விட்டதாக எல்லாரும் சொல்கிறார்கள். ஏதோ ஒரு சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரிகிறது என்று மிகவும் வருத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் என்னவென்றால், ஜூன் மாதம் 29ஆம் தேதி இந்த சனி என்ற கிரகம் வக்ரம் அடைகிறது. இதனால் இதன் பலன்கள் எதிர்மறையாக மாறிவிடும். அதாவது இது நாள் வரை கடகத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 வருடமாக அஷ்டமத்து சனி எதிர்மறையான பலன்களை கொடுத்து கொண்டிருந்தது. இனி நேர்மறையான பலன்களை கொடுக்க தொடங்கிவிடும். இது நாள் வரை ஏற்பட்ட தோல்வி, அவமானம், டென்ஷன் போன்ற விஷயங்களிலிருந்து இவர்கள் வெளியே வந்து
இவர்கள் எங்கே தோத்து போனார்களோ அதே இடத்தில் இவர்கள் வெற்றி பெற முடியும். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை இந்த சனி வக்கரம் என்பது இருக்கிறது. அவரவர் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலும் கடகராசிக்காரர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக இதனை உபயோகித்து ஒரு பெரிய ஜாக்பாட்டாக இந்த காலகட்டத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் எங்கே தொலைத்தீர்களோ தொலைத்த இடத்தில்தான் தொலைத்த விஷயத்தை தேடி எடுப்பீர்கள். நீங்கள் எங்கே தொலைந்து போனீர்களோ அதே இடத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு ஒரு மரியாதை என்பது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பொதுத்தளத்தில் உங்களது குரல் எடுபடும், சபையில் கௌரவிக்கப்படுவீர்கள். இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். ராசியில் புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது புத்திஸ்தானத்துக்கு அதிபதி, அதாவது புத்திகாரகன் புதன், சுகஸ்தானாதிபதி, வெற்றிஸ்தானாதிபதி கூட்டணியாக வருவதனால் இவருக்குள் இவ்வளவு திறமைகள், இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா என்ற அளவுக்கு உங்களை அனைவரும் ரசிக்கக்கூடிய காலகட்டம். பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் நண்பர்களே. நாங்கள் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட நுணுக்கங்களாக கிரக நிலைகளை வைத்து பலன்களை எடுத்து சொல்வது என்பது உயர்நிலையில் ஒரு புரிதல் ஏற்பட வேண்டும். மேலும் உங்களது நட்புகளோ உங்களது உறவுகளோ இந்த ராசிகளில் வரும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பல அரிய தகவல்கள் எங்களது சேனலில் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும். நன்றி.